நம்ம கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக தகப்பனே, நல்ல காலை வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவர் இம்மட்டுமே பாடல்களை பாட, உண்மை ஆராதிக்க, சாட்சிகளை கேட்க கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் நாட எங்களுக்கு கிருபை செய்க ராஜா. ஆண்டவரே, முழு சபையையும் ஒருவர்த்தையும் ஆண்டவரே ஆவியானவர் உமது ஆளுகைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை எந்த ஒரு வேறு சிந்தையோ, ஆண்டவரை வேற்றுப்பட்ட சிந்தையோ ஆண்டவரை எங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரை நீரே ஆளுகை செய்யுங்க. இந்த PA சிஸ்டம், மைக், ஆண்டவர் எல்லாவற்றையும் நீரே ஆளுகை செய்யுங்க ராஜா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய மாதம் வாக்குதத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாடிக்கொண்டிருக்கிறோமா என்று இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் மேன்மை. அது ஏன் அப்படின்னு என்று கேட்டிங்கன்னா, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் போன பிரசங்கத்தில் நாம் சொன்ன மாதிரி தங்கமோ உலகத்துக்குரிய பொருளோ அழிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பெண் இருக்குது. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து ஏறும் இறங்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வீடு வச்சுருக்கோம், ஒரு கார் வச்சுருக்கோம், ஒரு பைக் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அது கை மாற்றும் போது என்ன ஆகும்? விலை குறையும். அப்படி தானே? அதே போல் தான் உலகத்துள்ள ஆசீர்வாதங்கள், நீங்கள் தங்கமாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், அது விலைகள் வேணாலும் என்ன பண்ணும்? ஏறும் இறங்கும். அதுதான் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படி அல்லாமல் கர்த்தர் குறைவு இல்லாமல் நம்மளுக்கு நிறைவாக கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் கொடுக்குற காரியங்கள் காலத்துக்கு ஏற்றாது போல குறைந்து ஏறுவது அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது நீடித்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் தேட வேண்டும் என்றால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அனுபவம் நம்மளுக்கு வேண்டும். ஆமென். இன்றைக்கு நம்ம அநேகர் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், அநேகர் வேதங்களை வாசிக்கிறோம், பல பிரசங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் நம் விசுவாசிகள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் ரட்சிக்கப்பட்ட இருக்கிற நமக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் விசுவாசிகள் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் இருக்கிறதா? இல்லைனா கிறிஸ்துவுக்குள் ஒரு காலு, உலகத்துக்குள்ள ஒரு காலு அப்படின்ற அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் சூழ்நிலைக்கு ஏற்றாது போல, சூழ்நிலைக்கு தக்கது போல கிறிஸ்துவுக்குள்ளும் சூழ்நிலைக்கு ஏற்றாது போல உலகத்துக்குள்ளும் இருக்கிற விசுவாசிகளாய் நாம் காணப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம் ஆத்துமா வாழும். ஆமென். நம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது நம் ஆத்துமா சாகவே சாகும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனும் ஒரு ஆத்துமாவும் அது கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டது என்றால் நம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது தான் அது பிழைக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக சாகும். அது எது போல அப்படின்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மீன் வந்து ஒரு தண்ணீருக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும்தான் அது நீந்த முடியும், அதனால் சுவாசிக்க முடியும். அப்படி தானே? அதே போல் தான் நம்ம ஆத்துமா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்மளால் பொழைக்க முடியும். ஆமென். நம்மளால் நம்மளுக்கு எதிரிட்டு வருகிற போராட்டங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். ஒரு மீன் வந்து தண்ணீருக்குள்ளே இல்லை அப்படின்றால் அது வந்து தத்தளிக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம மீனை வந்து ஒரு தண்ணியிலேருந்து எடுத்த உடனே அதை என்ன பண்ணோம்? மூச்சு விட முடியாமல் பயங்கரமாக என்ன பண்ணோம்னா தத்தளிக்கும். அதே போல் இன்றைக்கி அநேகரோட ஆத்துமா வந்து கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் இருக்கிறதுனால ஆத்துமா எப்படி இருக்குது என்றால் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அந்த தத்தளிப்பு ஒரு கிறிஸ்துவனுக்குள் இருக்கும் என்றால் வருகையிலே நம்ம செல்லவே முடியாது. ஆத்துமா வாழ வேண்டும், ஆத்துமா தத்தளிக்கக்கூடாது. ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவும் அவனுக்குள் என்ன பண்ண வேண்டும் என்றால் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் தருவேன் என்று. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தன்னாக வரும். ஆமென். நம்முடைய முதலாவது ப்ரையாரிட்டி எதுவாக இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஆமென். நம்ம உலக பிரகாரமான காரியங்கள், நம் போன மாதம் வாக்குத்தத்தை பார்த்தோம் அல்லவா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும்
தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணணும், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே போல் முதலாவது தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தேடும் பொழுது உலகத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க நிச்சயம் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஆமென். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்றால் அவர் செய்கிறதுனால தான் வாக்குத்தத்தை கொடுக்கிறார், இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டார். மனிதர்கள் அநேகர் பொய் வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பொய் வாக்கு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவர் அதை செய்கிறதுனால தான் நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் வாக்குத்தத்தங்களே கொடுக்குறார், இல்லாட்டினா அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கவே மாட்டார். ஆமென். அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறதுனால தான் அவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுவாபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சோர்ஸ், அதாவது இந்த தமிழில் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதாவது நான் இன்னும் ஒரு 25 நிமிஷம் தான் பேசுவேன், அதனால் நல்ல தெளிவாக கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்குற வார்த்தைகள் இதன்படி நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறுகிய நேரம் தான், இன்னொரு 25 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அநேக வசனங்கள் இருக்குது. நன்றாக தெளிவாக கவனிங்கள், மறக்காதீங்க. அடுத்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோமோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்பொழுது என்னன்றால் சோர்ஸ், அதாவது இன்றைக்கி அநேகர் இப்போ கல்யாணம் ஆகும்போது கேட்பாங்க, பையனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, பொண்ணுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அதுக்கு தமிழில் பிறப்பு இடம் அப்படின்னு ரொம்ப அழகாக குறித்திருக்குது. நான் கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். சோர்ஸுக்கு தமிழ் பிறப்பு இடம். பிறப்பு இடம் என்பது சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ சில பேருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், சிலர் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 3 விஷயத்துலேருந்து 3 இடத்துலேருந்து அவங்களுக்கு இன்கம் வரலாம். உடனே நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், என்ன கேள்வி, மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருது, மெயினாக காசு எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன சொல்லுவோம், இந்த இடத்துலேருந்து நம்ம காசு வருது. அதே போல் இன்றைக்கி நம்ம விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற சுவாபங்கள், நாம் பேசுகிற பேச்சுகள், நம்முடைய எண்ணங்கள், நம் மனதில் நினைக்கிற காரியங்கள், நம் கரத்தினால் செய்கிற காரியங்கள், நம் செயல்கள், நம்ம எங்கே நடந்து போகிறோம், எல்லா விஷயத்தையும் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிறப்பிடமாக கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நம்முடைய பிறப்பிடம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம் என்று சொல்கிறது முக்கியமல்ல, நம்ம செயலிலும் நம் சுவாபத்திலும் நம் குணாதிசயங்களிலும் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சோர்ஸ் ஷுட் பி கிரைஸ்ட். நம்முடைய சோர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கி சோர்ஸ் உலகமாக வச்சுருக்கிறாங்க, அநேகர் இன்றைக்கி அவங்களுடைய வேலையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது நம்மளுக்கு பிறப்பிடம் எதுவாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவே நம்மளுக்கு பிறப்பிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் கிறிஸ்துவை பிறப்பிடமாய் கொண்ட ஒரு தேவ மனிதன் யார் என்றால் தாவீது. தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது அவன் சிறுவனாக இருக்கிறான். அவனோட சகோதரர்கள் ஆர்மியில் தே ஆர் வெல் ட்ரெயின், நல்ல பலசாலிகள், உயரமானவர்கள். ஆனால் தாவீது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறியவனாக இருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பிறப்பிடம் எது தெரியுமா? அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் எது அப்படின்னா சாமுவேல் அவனை அபிஷேகித்தது தான். கர்த்தர் சாமுவேல் மூலமாய் தாவீதை அபிஷேகம் பண்ணித நிமித்தமாய் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பிறப்பிடம், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாயிண்டிங். அது மட்டும்தான் தாவீது கிட்ட இருந்தது. அதாவது அந்த கோலியாத் அநேக நாட்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக அவன் நின்று சவால் செய்த பொழுது ஒருவராலையும் போக முடியல. ஏன் தெரியுமா? அங்கே நின்றவர்களோட எல்லாருடைய பிறப்பிடமும் மாம்சத்தை சார்ந்ததாக இருந்தது. அவங்களுடைய சோர்ஸ் கேடகம் மேலேயும் கத்தி மேலேயும் ஈட்டி மேலேயும் இருந்தது. ஆனால் தாவீதோடைய பிறப்பிடம் மாத்திரம்தான் அபிஷேகத்து மேலே இருந்தது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தைரியமாக யுத்த களத்துக்குள்ளே கடந்து செல்கிறான். அதை எப்படி கடந்து செல்கிறான் என்றால் கேடகமோ கவசமோ ஆர்மர் ஹெல்மெட்டு கத்திலாம் எடுத்துகிட்டு போல அபிஷேகத்தை கொண்டு அவன் விசுவாசமாய் கடந்து செல்கிறான். அந்த விசுவாசம் எங்கேருந்து வருது அப்படின்னா அவனுடைய பிறப்பிடம் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியால் அவன் கடந்து செல்கிறான். ஆமென். இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் அந்த யுத்த களத்துக்குள்ளே போகும்பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை என்றால் கர்த்தர் என்னை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகித்தார். அடுத்த ராஜா யார்? நான் தான் அடுத்த ராஜா. இன்றைக்கி 2 பேரில் ஒருத்தர் சாக போகிறாங்க. அது யாராக இருக்கும்? பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்து மட்டும்தான் முறியடிக்கப்படுவான். நானும் மீண்டு ஜெயித்து மீண்டுமாக ராஜாவாக வருவேன் என்ற ஒரு நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது.
அது தாவீதுக்கு ஏன் அப்படி இருந்ததென்றால் அவனுடைய பிறப்பிடமாகிய கிறிஸ்து அவர் கூட இருந்ததனால், அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்ததனாக அவன் ஜெயித்து மீண்டுமாக வந்தான். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதற்காக அவர் அவனை கொண்டு ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். மீண்டுமாக வாசிப்போம். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தாவீதுக்கு இங்க தங்கத்தை கொடுத்தார், வைரத்தை கொடுத்தார், குதிரைகளை கொடுத்தார், அநேக மனைவிகளை கொடுத்தாருன்னு இல்லை. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தாவீது எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனுக்காக சங்கீதம் பாடிக்கொண்டு இருந்தான். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ராஜ்ய பாரியத்தை யார் பக்கம் திருப்பினார் ஆண்டவர்? ஈசாவின் குமாரனாகிய தாவீதுக்கு பக்கமாக திருப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், அந்த ஆசீர்வாதம் எங்கேயோ சென்று கொண்டிருந்தது. ஆமென். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? திருப்புறார். திருப்பி யார் பக்கம் திருப்புறார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் தன் பிறப்பிடத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்த, அபிஷேகத்துக்கு கொடுத்த தாவீதுக்கு நேராக ராஜ்ய பாரத்தை கர்த்தர் திருப்புகிறார். அதே போல் இந்த நாட்களிலும் நம்மளுக்கு அநேக பாரங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். ஆண்டவர் சும்மா சொல்லலைங்க, திருப்பி விடுவார் நன்மையும் கிருபையும். ஆமென். நம்ம வேற எங்கேயோ இருப்போம். நம்ம தாவீது அப்படி தான் இருந்தான். அவன் வேற ஒரு இடத்துல இருந்தான். அங்கே சவுல் சாகும்போது தாவீது அங்கே இல்லவே இல்லை. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, இது ஏன் இப்படி ஆயிற்று என்றால், ஈசாக்கு குமாரனாகிய தாவீதிற்கு ராஜ்ய பாரம் திருப்பும்படி இப்படி ஆயிற்று. அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சூழ்நிலை இங்கே இருக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனைங்க வேறு இடத்துல இருக்கலாம். ஆனால் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்றால், நம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்மளுடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, நம்முடைய சோர்ஸ் கிரைஸ்தாக இருக்கும் பொழுது, அபிஷேகம் பண்ணப்பெற்றவர்களாக இருக்கிற நமக்கு கர்த்தர் நமது நன்மையும் கிருபையையும் தொடர செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுத புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் நானே திராட்சை கொடி, ஆனால் நம்ம தான் திராட்சை கொடியாக இருக்கிற பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். நான் தான் மெயினாக இருக்கணும், நான் தான் எல்லாமே செய்யணும், சுயத்தில் நின்று நம்மளுக்கு உலக அறிவிலே நின்று காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திராட்சை கொடி யார்? கர்த்தர் தான் திராட்சை கொடி. நாம் யார்? கொடிகள். ஆமென். திராட்சை கொடியிலேருந்து படகுற கொடிகளாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நம்மளே திராட்சை செடியாக இருக்கணும் விரும்புகிறோம். ஆனால் அது தவறு. நம்மளுக்கு கர்த்தர் தான் தலைவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரே நம்மளுக்கு தலையாக இருக்கும் பொழுது அவரே நம்மளுக்கு திராட்சை கொடியாக இருப்பார். நாம் எப்படி இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். அவரே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம அநேக காரியங்கள் பிரயாசப்படலாம். நம்ம அநேக காரியங்கள் பிரயாசப்பட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும், கடனை அடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்காக நம்ம சொத்துக்களை சேர்த்து வைக்கணும். நிறைய பேர் நல்ல எண்ணங்களும் உண்டு. அநேகமாக சம்பாதிச்சு சபைக்கும் கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கலாம். அது எல்லாமே கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூட, என்னை அல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்யக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் கேட்கிறது எதுவோ, நீங்கள் கேட்கிறது இது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கொடுக்கப்படும் இல்லை, அது செய்யப்படும். அப்போனா கர்த்தரே உங்களுக்கு அந்த காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றது வேற, ஆனால் செய்யப்படும் என்றது வேற. கர்த்தர் நம்மளுக்கு நம்ம என்ன கேட்கிறோமோ, இப்போ ஒரு
ஒரு பையனோ இல்லை வந்து வீட்டில் இருக்க பிள்ளைகளோ அப்பா பிரியாணி சூப்பராக செய்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்ட போய் பிரியாணி கேட்டால் அப்பா என்ன செய்வார்? பிரியாணி செய்து கொடுப்பார். பிரியாணி வாங்கி கொடுப்பாரு? இல்லை, செய்து கொடுப்பார். அப்படி இல்லைன்னா எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து நீயே செஞ்சுக்க நான் சொல்லுவார்? இல்லை. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தகப்பன் கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது, திராட்சை கொடியாய் தேவன் இருக்கும் பொழுது நாம் படர்ந்து வளர கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நாம் சீஷராய் இருக்க வேண்டும் என்றால் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கனி இல்லாதவர்கள் ஆத்மாவில் செத்தவர்கள் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுத்து தான் ஆக வேண்டும். நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு நித்தமும் வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் எப்படின்னா, அதாவது ஒரு கனி கொடுக்குறது எப்படின்னா ஒரு சீசனுக்கும் ஒரு கனி இருக்கும். கரெக்டாக? இப்போ மே மாதம் அந்த வெயில் காலம் வந்துச்சுன்னா என்ன கனி இருக்கும்? மாம்பழமும் தர்பூசணி இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது வின்டர் சீசன் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு சீசனுக்கு என்ன இருக்கும்? ஒரு கனி இருக்கும். அதுபோல் ஆண்டவர் வந்து நன்மை செய்கிறது வந்து ஒரு சீசனுக்கு ஒரு நன்மை செய்கிற தேவன் அல்ல. எக்காலமும் எந்த நேரத்திலும் நம்மளுக்கு அவர் நன்மை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ இருக்கும், ஜனவரி மாதம் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. அதோட திருப்பி டிசம்பர் மாதம் வரும்போது இந்த ட்ரீ வச்சுப்பாங்க. காலத்துக்கு ஏற்றாறு போல கர்த்தர் நன்மை செய்கிற தேவன் அல்ல. நம்ம அவர் நோக்கி கூப்பிடும்பொழுது, நம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்ம எப்போ கேட்டாலும் அவர் நம்மளை வைத்து கனிகளை கொடுத்து நம்மளை நன்மையாக மற்றவர்களுக்கு வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நேற்று கூட நான் யூடியூப்பில் ஒரு பாஸ்டர் பேச நான் கேட்ட பொழுது, நன்மைக்காக காத்திருக்கிற நாம் எதற்காக என்றால் நம்மை நன்மையாக மாற்றுவதற்காக. ஆமென். நம்மளையும் கர்த்தர் நன்மையாக மாற்றி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம், எபேசியர் எழுதிய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். அன்பில், இந்த வார்த்தை நல்லா கேளுங்க. எப்படி? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். வேதத்தில் அநேக இடத்துல வந்து கண்களில் பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், இதயத்திலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம் அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா எதில் பரிசுத்தமாக? அன்பில் பரிசுத்தம். அதுவும் யாருக்கு முன்னாடி? தமக்கு முன்பாக. அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோம் என்றால் பயபக்தியோடு நாம் நிற்க வேண்டும். ஆமென். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சபையிலேயே வளர்றதுனால நிறைய பேர் கேட்டிருக்கேன், சர்ச்சில் இருக்கிறனால தான் நான் அப்படி பேசுகிறேன், வெளியே வந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன தோணுது? சர்ச்னால் யார் இருக்கிறா? சபைனா இங்கே யார் இருக்கிறது? இயேசு இங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படி இருக்கிறதுனால சர்ச்சுக்குள்ளே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கோ இல்லை சர்ச்சில் வந்து கோபமாக பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. ஏன்னா அது தங்களுக்கே அறியாமலே என்ன பண்ணுறது? ஒரு தேவ பயம். ஏன்? தேவன் இங்கே இருக்கிறார் அப்படின்ற ஒரு பயம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் நம்மோடு எப்பொழுதுமே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்ற காரியங்களே அவர் எந்த நேரமும் உறங்காமல் தூங்காமல் நம்மேல் கண்ணும் கருத்துமாய் இருக்கிற தேவன். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக தேவ பயத்தோடு எப்படி இருக்கணும்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு டாட்டு கூட அசுத்தம் இல்லாமல் கரை திரை இல்லாத அன்பு. அதுதான் வந்து அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். இன்றைக்கி வந்து நான் சபையிலே பார்க்குறேன், அநேகர் வந்து ஜெபிக்கிறோம், அநேகர் திருவிருந்தை எடுக்கிறோம், ஆனால் அன்பில் பரிசுத்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்ம சபையிலேயே அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கள். நம்ம அப்போஸ்தலர்லாம் பார்க்குறோம், ஒருவருக்கு என்ன பண்ணுங்கள்? தாங்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். அப்படி தான் வேதம் வந்து சொல்லுகிறது. மிகவும் கடினம்தான், ஆனால் நம்ம அப்படி இருக்கும்போது தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அனுபவம் நம்மளுக்கு வரும். ஆமென். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாததுமாய் இருப்பதற்கு, அதாவது அடுத்த வசனத்தையும் வாசிக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அநேக தடவை ஜெபம் செய்யும் போது உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலை இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நம்ம வசனங்களை சொல்லி ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு
அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால், பங்களா வாங்கி வீடு வாங்கி நல்லா வாழ்வதற்காக அல்ல, ஒருவரிடம் ஒருவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கும் குற்றம் இல்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரால் சொல்ல முடியும் எனக்கு வந்து யாருக்கிட்டையுமே எந்த ஒரு கசப்பும் இல்லை அப்படின்னு? எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நம்ம அநேக வசனங்களை வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது ஒரு திருவிருந்து எடுக்கும் பொழுதும் நம்ம அநேக, இப்போ சில பேர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு, இருந்தாலுமே ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு மூர்க்கன்றது அநேக விசுவாசிக்குள்ளேயே காணப்படுகிறது. ஆமென். அப்படி காணப்படாமல் நாம் அன்பில் எப்படி இருக்கணும்? பரிசுத்த உள்ளவர்களாக இருந்து குற்றம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள் வாசமாக இருப்பார். ஆமென், ஆமென். நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும். அதாவது அன்பில் பரிசுத்தன்றது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா ஹானர் காட். அதாவது தேவனை மகிமைப்படுத்துகிறவன் எல்லா காரியத்திலும் நேர்மையாக இருப்பான். ஆமென். உத்தமனும் நேர்மையாக இருக்க வேண்டும். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்களே, ஜெனுவின்னஸ். இந்த காலகட்டத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த ஜெனுவினஸ், உண்மையான ஒரு அன்பு, ஒரு உண்மையான ஒரு நேர்மை அப்படின்ற காரியங்கள் வந்து இந்த உலகத்தில் சபைக்குள்ளேயே, உலகத்தை விட்டுருங்க, சபைக்குள்ளே இருக்கும்போது எப்படி உலகத்தை எதிர்பார்க்க முடியும்? சபைக்குள்ளேயே வந்து அந்த காரியங்கள், அன்பு என்ற காரியங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. கிறிஸ்து அன்பாகவே இருந்தார், நாமும் எப்படி இருக்கணும்? அன்பாகவே இருக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார், நாமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் என்ற காரியத்தை நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வசனமாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உங்களுக்கும் சோதனை வரும். ஆமென். நான் கூட இந்த ஒரு பாஸ்டர் சொல்லி தான் கேட்டேன். அதாவது நம்ம வீட்டில் ஒரு காரியம் தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மூடி மறைக்க பார்ப்போம். வேற ஒரு வீட்டில் பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவோம்? எல்லாட்டையும் சொல்லி பெருசாக்க பார்ப்போம். அப்படி இல்லாமல், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள், ஆவிக்குரிய இருக்கிறவர்கள் நாங்கள், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றால், சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த வேண்டும். அப்படியே இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நேரமாக நான் கடந்து போகிறேன். சாந்தமுள்ள ஆவியோடே சீர்படுத்தின காரியம் வேதத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெர்ஃபெக்ட் முன்மாதிரியாக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வித்தியாசமாக பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நான் நிறைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அநேகர் போதகர் என்ன பேசுவாங்கன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தையை ரொம்ப அழுத்தி பேசுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னவென்றால், இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்ப்பது இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும்தான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஆக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், நாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவள் விபச்சாரம் செய்து அவளை கையும் காலுமாக பிடிக்கப்பட்டு பரிசேயர்கள், ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பரிசேயர்கள் வந்து விபச்சார ஸ்திரியை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி போட்டு அவளை கல்லெறிந்து கொல்வதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆமென். கிறிஸ்து அங்கே இல்லை அப்படின்னா அன்னைக்கு அந்த விபச்சார ஸ்திரிக்கு மரணம் தான், அவளை வந்து கொன்றுப்பாங்க. ஆனால் கிறிஸ்து அங்கே இருந்தபடியால், கிறிஸ்துவை கேள்வி கேட்கும்படியாக அந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவரை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டப்போ கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் பாவம் செய்யாமல் இருந்தான் அடிக்கடுது அப்படின்னு. அவங்க கல் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் கீழே போட்டுட்டு போகிறாங்க. அப்போ 10ஆவது வசனத்தை வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீக்கு விரோதமாக வந்த பரிசேயரும் சரி, உலகத்தான மக்களும் சரி,
ஆண்டவர் அந்த ஸ்திரீ கூட இருந்தபடியால், அந்த ஸ்திரீக்குள்ள ஆண்டவர் இருந்தபடியால் அங்க வந்தவர்கள் ஒருவரும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இந்த உலகம் இன்றைக்கு நம்ம குற்றம் செஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, நம்மளை என்ன பண்ணிடும்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துறோம். ஆனால் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அவர் அந்த ஸ்திரீக்கு முதலாவது சாந்தமுள்ள ஆவியோடு தான் அந்த ஸ்திரீக்கு இடைப்படுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை என்ற சாந்தமுள்ள ஆவியோடு ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரீ கூட இடைப்படுகிறார். இடைப்பட்ட பின்பு தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றால், இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்ற சொல்றார். 15வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்த்தீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றாதபடி நியாயம் தீர்த்தீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்க. கர்த்தர் நிச்சயமாக நியாயம் தீர்ப்பார். அது எப்போ என்றால், நம் வருகைக்கு பின்பாக நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். இப்பொழுது நாம் வாழுகிறது கிருபை நாட்களாக இருக்கிறபடினால் நாம் மாம்சத்தில் ஒருவருக்கு ஒருவர் நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகம் நம்மளை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. நம்மளை பார்த்து, நம்ம உடைய பார்த்த உடனே, நம்ம வச்சுருக்க ஃபோனை பார்த்த உடனே, நம்ம வச்சுருக்க காரு, பைக்கு, நம்மளுடைய தோற்றத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. நம்மளை நியாயம் தீர்த்துடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் பார்க்கல கர்த்தர். நான் உங்களை மாம்சத்தின்படி எப்படி பண்ணிட்டேன்? நியாயம் தீர்க்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி 21வது வசனத்தை வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இதை யாரை பார்த்து சொல்றார் அப்படின்னா, பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். ஸோ நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்க அநேகர் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது நம்ம சாந்தமுள்ள ஆவியின்படி ஒருவனை சீர்படுத்தாமல் நாம் பரிசேயரை போல ஒருத்தனை நியாயம் தீர்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை நோக்கி இந்த வசனத்தை சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் அநேக பாவிகளை நேசித்து அவர்களை மீட்டு கொண்டார். அநேக வேதத்திலையும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் முதல் கடைசி சீஷன் வரைக்குமே அநேக தவறுகளை செய்தவர்கள் தான். அவர்கள் எல்லாருமே ஆண்டவர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மீட்டு அவர் ரட்சிப்பை கொடுத்து பெரிய ஒரு சீஷனாக ஆண்டவர் மாற்றினார். ஆனால் அவர் யாரை மாற்றுறது தெரியுமா? வேதத்தை அறிந்த பரியாசக்காரர்களை கர்த்தர் மாற்றவே இல்லை. என்ன சொல்கிறார் இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா, 21வது வருஷத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்றார். ஆண்டவர் போகிற பரலோக ராஜ்யத்திற்கு பரிசேயரால் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. உங்களால் வரக்கூடாமல் இருக்கும் என்று இந்த காலை வேளையில் கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். நேரம் கடந்து போயதால் அடுத்த வசனத்துக்கு போகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். 47வது வசனத்தை வாசிப்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு, மிக முக்கியமான வார்த்தை, இயேசு நாத்தான்வேல் தன்னிடம் வருவதை கண்டு அவனை கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்றார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படி என்றால், சாந்த ஆவியோடு நாம் இருக்கிறோம் என்றால், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இங்கே ஆண்டவர் நிற்கிறார். இந்த சர்ச் டோர், மெயின் டோரை நம்ம உள்ளே வரும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார்? இதோ லேட்டாக வருகிற விசுவாசியே அப்படின்னு சில பேரை சொல்வார். வேறு என்ன விஷயங்கள்லாம் சொல்வார்? சில பேரை பார்த்து விஷ ஊசியன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஆண்டவர் நாத்தான்வேல் வருவதை கண்டு அவனை குறித்து என்ன சொல்கிறார்னா, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? உத்தம விசுவாசியே, உத்தம இஸ்ரவேலனே அப்படின்ற சாட்சி ஆண்டவர் நம்மளால் கொடுக்க முடியுமா? அதாவது நம்ம யாரை வேணால் மறைச்சிடலாம், அதாவது யாரை வேணால் ஏமாற்றிடலாம். நம்ம பாஸ்டரை ஏமாற்றிடலாம், நம்ம ஹஸ்பண்டை ஏமாற்றிடலாம், கணவனை ஏமாற்றிடலாம், மனைவியை ஏமாற்றிடலாம். ஆனால் யாரை ஏமாற்ற முடியாது? கர்த்தரை ஏமாற்றவே முடியாது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்ற சாட்சி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா அப்படின்றீங்க. ஒரு வாட்டி இந்த வருஷத்தை நீங்கள் மறக்காதீங்க. ஒரு வாட்டி நம்ம சபைக்குள்ளே வரும்பொழுது, காலையில் நீங்கள் வரும்போது அந்த டோரை திறந்து வரும்போது யோசித்து பாருங்கள், இங்கே கர்த்தர் இருப்பாரானால் நீங்கள் அங்கே வருவதை கண்டு
உங்களை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி கொடுப்பார்? அவன் உத்தமனாய் இருந்தபடினால், கபடற்றவனாய் இருந்தபடினால், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தபடினால், அந்த 50வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். அடுத்த வார்த்தை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று கர்த்தர் நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறார். அவன் எப்படி வந்தான் தெரியுமா? பிலிப்பு கிட்ட அந்த வசனத்தை வாசிக்கிறோம்ல, பெத்லகேமில் நாசரேத்தில் நன்மை உண்டாகுமா என்ற ஒரு கேள்வியோடு வரான், ஒரு குழப்பத்தோடு வரான். அங்கெல்லாம் எப்படிப்பா நன்மை வரும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு வரான். அவனுக்கு அந்த குழப்பம் இருந்தாலுமே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்றான்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலான இருந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவன் கன்ஃபியூஷனோடு, குழப்பத்தோடு, ஒரு கேள்வியோடு வந்தாலுமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னவென்றால், இதை விட பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாய்? நீ காண்பாய். இன்றைக்கு நம்மளுக்கு இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, சாந்த ஆவியோடு இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்ம கடிந்து கொள்ளாமல் கபடற்றவங்களாக இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்ம நன்மை செய்யும் பொழுது, ஒருத்தருக்கு நாம் தாங்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற இந்த காலை ஆராதனையிலே உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் குழப்பத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கன்ஃபியூஷனோடு வந்திருக்கலாம், ஒரு மன சோர்வோடு மன பாரத்தோடு வந்திருக்கலாம். அதாவது நாசரேத்திலிருந்து எப்படி நன்மை வரும், இந்த சபைக்கு போகிறேன் எனக்கு என்ன நன்மை வரும், இந்த வேதத்தை வாசிக்கிறேன் என்ன நன்மை வரும் என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் உத்தமனாக இருக்கும் பொழுது, கபடற்ற மனதாக இருக்கும் பொழுது, உங்கள் ஆத்மா வாழும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதை விட பெரிய காரியங்களை நீ காண்பாய். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனமாக ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஓசியா 3வது அதிகாரம் 6வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அருணோதயம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அருணோதயம் என்ன அப்படின்னா, விடியற் காலையில் இருள் இந்த உலகத்தை சூழ்ந்து இருக்கும் பொழுது, சன்ரைஸ், அதாவது சூரியன் மேலே உதிக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா, அதுதான் அருணோதயம் போல். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருளாக இருக்கலாம். அந்த வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி அங்கே எப்படி இருக்கும்? இருளாக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை இருளாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது, நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குமா? அருணோதயம் போல இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வெளிச்சம் எப்படி வரும் தெரியுமா? லைட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடு. அதாவது இருக்கிறது ரொம்ப அதிகமான வேகம் எதுக்கு இருக்குது அப்படின்னா லைட், வெளிச்சத்துக்கு தான் வேகம் அதிகம். அப்போது ஒரு இருளான ரூமில் நம்ம லைட்டு போடும் போது வெளிச்சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, அது போல தாங்க அவருடைய புறப்படுதல் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒரு காரியங்களும் அவருடைய சமூகத்திலிருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது, நாத்தான்வேலை போல கபடற்ற உத்தமனாய் நடக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியங்கள் ஆண்டவரே புறப்பட்டு வரணும்னா அது எப்படி வருவாராம்? வேகமாக அருணோதயம் போல வேகமாக இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் வாசிப்போம். அவரை மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வறண்ட நிலமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீரே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் நம்மளை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, அவர் நம்மிடம் புறப்பட்டு வர, அருணோதயம் போல வேகமாக புறப்பட்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த வேகத்தை காண்பித்திருக்கிறார். எங்கெல்லாம் தெரியுமா காண்பித்திருக்கிறார்? நம்ம பைபிளில் பார்த்தோம், வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சிம்சோனுக்கு அந்த சிங்கம் அவனை எதிர்த்து வந்த பொழுது ஆவியானவர் வேகமாக அருணோதயம் போல் சிம்சோனுக்குள்ளே இறங்கினபடியால் அவன் சிங்கத்தை ஆட்டை கிழிக்கிறது போல் என்ன பண்ணான்? கிழித்து போட்டான். அப்படி இல்லை என்றால் சிங்கம் சிம்சோனை பட்சித்து இருக்கும். நம்ம இன்றைக்கி ஆராதனை வேலையிலையும் பார்த்தோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம எரிகிற நெருப்பில் போடும் பொழுது கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கீழ்காற்றை அனுப்பி செங்கடலை 2ஆக பிளந்த தேவன். ஆமென். அப்போது அவர் அந்த நெருப்பை, ஒரு கீழ்காற்றை அனுப்பி அந்த நெருப்பை அணைக்க முடியுமா முடியாதா?
முடியும். ஆனால் அவர் செய்யல. அவர் இறங்கி வந்தார். ஆமென். எப்படி இறங்கி வந்தார்னா, அருணோதயம் போல வேகமாக எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் அவர் வேகமாக சாத்ராக் மேஷாக்கு ஆபத்நேகோவுக்கு இறங்கி வந்த தேவன் நம்மளுக்கும் இன்றைக்கு இறங்கி வர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் தானியேல் சிங்க கெபிலே இறங்குவதற்கு முன்பதாக, சிங்கம் அவனை பட்சித்து போடுவதற்கு முன்பதாக அருணோதயம் போல வேகமாக ஆண்டவர் தானியேலுக்கு இறங்கி வந்தபடினால் அவன் உயிரோடு சிங்க கெபிலிருந்து வெளியே வந்தான். அதே போல தான் எலியாவும் அவனோட பலிபீடத்திலே செப்பனிடும் பொழுது, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அருணோதயம் போல அக்கினியாக இறங்கி வந்த தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அநேக இடத்துல நமக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்திருக்குது. நம்மளுடைய மரணத்திற்கும் நமக்கும் ஒரு நொடி தூரம் தான் இருந்திருக்குது. நம்மளுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்திருக்கு. அந்த நேரத்திலே இயேசுவேன் என்று கூப்பிட்ட பொழுது அவள் அருணோதயம் போல நம்ம மத்தியில் அவர் வேகமாக இறங்கி வந்தபடினால்தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இங்கே நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதை எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? நாம் அதை அனுபவப்பட்டிருக்கிறோம். முக்கியமான நம்ம சகோதரர்கள் நம் வண்டியில் போகும்பொழுது வரும்பொழுது நம்மளுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரமே இருந்தது. நம்மளுக்கும் மரணத்திற்கும் ஒரு நொடி தூரம் மாத்திரமே இருந்தது. அந்த நேரத்திலே கர்த்தர் அவர் வேகமாக இறங்கி வந்தபடினால்தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு சாட்சிகளாக உட்கார கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். கடைசியாக ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான். யாக்கோபு திரும்ப யாரே எழுந்திருப்பான். இந்த வசனமும் இன்னொரு சங்கீதத்தில் ஒரு வசனமும் ஆண்டவர் எனக்கு தயவாய் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் கண்டிப்பாக ஊழியம் செய்யணும் அப்படின்னு தீர்மானம் செய்வதற்கு முன்பதாக ஒரு நாள் ஜெபராஜ் அங்கிள் என்கிட்ட உபவாச கூட்டத்தில் நீ நடத்துப்பா அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு என் சூழ்நிலை மிக மோசமாக இருந்தது. அதுதான் உண்மை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் போராடினேன். ஆண்டவரே, எனக்கு அநேக ஊழிய அழைப்பு வந்திருக்குது, அநேகர் மூலியமாக வந்திருக்குது. எனக்கு சகோதரிகள் சிலர் சொல்லியிருக்காங்க, சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க, சண்டே ஸ்கூல் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க, அநேக வெளிய ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தத்துவமாய் ஆண்டவர் என்னோடு இடைப்படவில்லை அப்படி தான் நான் உணர்ந்தேன். அப்படி இருக்கும்பொழுது தான் ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவன், நான் சின்ன பையன், இங்கே எல்லாத்துலேயும் நான் யார் சின்ன பையன். எங்கள் அப்பா நல்ல மூத்த போதகர். இதற்காக நான் வளர்க்கப்படலை. எனக்கு மியூசிக் தெரியாது, கீபோர்டு வாசிக்க தெரியாது, பாட தெரியாது. இதுக்காக நான் ட்ரெயின் ஆனேன் அப்படின்னா நான் இதுக்கு ட்ரைனிங்கும் எடுக்கலை. பிரசங்கம் பண்ண தெரியுமானா பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜபம் நடத்த தெரியுமானா ஜபமும் நடத்த தெரியாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட என்னை அநேகர் ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு நீர் தத்துவமாக என்ன பண்ணும்? வசனை கொடுத்து என்னை தைரியப்படுத்தும் என்று கேட்டபொழுது நான் அப்படி தான் தூங்கிட்டேன். தூங்கின பொழுது ஆண்டவர் எனக்கு தத்துவமாக இதுதான் உனக்கு வாக்கு தத்தம் என்று கர்த்தர் 2 வசனங்களை எனக்கு கொடுத்தார். அதில் ஒரு வசனம் தான் இதை திருப்பி வாசிப்போம். அவர்களின் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்தபோது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான். ஏனென்றால் யாக்கோபு அவன் சிரித்து போனபடினால் அவன் கீழே விழுந்த நிலைமை. இன்றைக்கு அநேகருடைய நிலைமை அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் கீழே விழுந்த நிலைமையாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு யாரால திருப்பி எழுந்து நிற்க முடியும்? இது ஆமோஸ் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் இவன் யாரால் மறுபடியும் திரும்பி எழுந்து நிற்பான்? இன்றைக்கி அநேகர் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய வாழ்வாதாரத்தை பார்த்து, இன்றைக்கு நம்மளை பார்த்து இன்றைக்கி நிறைய பேர் கேட்கலாம், இன்றைக்கி இவன் யாரால் எழுந்து நிற்பான்? இவனுடைய பெற்றோர்கள் இப்படி, இவனுடைய வீட்டு காரியங்கள் இப்படி, ஆனால் இவன் எப்படி யாரால் எழுந்து நிற்பான் அப்படி கேட்கும்போது கர்த்தர் எனக்கு இன்னொரு வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 109வது சங்கீதம் 31வது அதிகாரம் 109வது சங்கீதம் கடைசி வசனம் 31வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. யாருடைய ஆத்துமாவை?
எளியவனுடைய ஆத்துமாவை, சிறுமைப்பட்டவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். அவன் வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வசனத்தை விசுவாசிக்கிற நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது, சாந்தமுள்ள ஆவியோடு நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நம்முடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, நாம் கீழே விழுந்தாலும் நாம் யாரால் எழுந்து நிற்க முடியும் என்றால், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வலது பார்சத்தில் எப்படி நிற்பார் தெரியுமா? அருணோதயம் போல வேகமாக இறங்கி வந்து நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாவத்தில் இருந்த அவர் நம்மளை மீட்டு எடுத்த தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பாவத்தில் இருந்தோம், நம்மளை தூக்கி எடுத்த தேவனாக இருக்கிறார். அவர் மரிப்பேன் என்று சொன்னார், மரித்தார். உயிர் தெளிவேன் என்று சொன்னார், உயிர் தெழுந்தார். மீண்டும் வரப்போகிறேன் என்று சொன்னார், வரப்போகிறார். நான் நிற்பேன் என்று சொன்னார், அவர் நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் உலகத்தை பார்த்து நம்ம அநேக காரியங்களை நம்ம துக்கித்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம தேடி நாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்முடைய வலது பார்சத்தில் அவர் நிற்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. நம்மளுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. போன வாரம் நான் உபவாச ஜெபத்தில் ரூத்தை பார்த்து நாங்கள் வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னா, தற்செயலாய் ரூத் அந்த கோதுமை வயலில் கோதுமை என்ன பண்ணுறான்னா பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அது தற்செயலாக அல்ல. அது 4வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் ரூத்தை ஒரு அதிகாரியாக அதே வயலில் வைக்கிறார். அதே போல் இன்றைக்கு அநேகர் இந்த சூழ்நிலை நான் ஏதோ இருக்கிறேன், தற்செயலாய் நீங்கள் ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நீங்கள் கடந்து செல்லல. கர்த்தர் அதற்கு பின்பதாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை கீழே விழுந்தது போல இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை கடனாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஒரு பதில் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனை ஆக்கினையிலிருந்து நான் ரட்சிக்கும்படி நான் அவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தோல்வியை பார்க்கிலும், நம்முடைய கடனை பார்க்கிலும், நம்முடைய சூழ்நிலை பார்க்கிலும் அவருடைய கிருபை அது பெரியதாக இருக்கிறது. அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. நம்மளுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ நிந்தனை வந்தாலும், அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டபடியால் நாம் இன்றும் ஜீவனோடு பலம் கொண்டு திடமனதாய் இருக்க கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க சொல்லாமா, என்னுடைய வலது பார்சத்தில் கர்த்தர் நிற்கிறார், கர்த்தர் நிற்கிறார். இந்த உலகத்துக்கு எதிராக நிற்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். முதலாவது வருகைக்கு முன்பதாக தாவீதின் கூடாரத்தை அவர் கட்டி எழுப்பித்தார். ஏன் கட்டி எழுப்பித்தார் தெரியுமா? தாவீதோட வம்சத்திலே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் முதலாவது வருவதற்கு முன்பதாக இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மீண்டுமாக அவர் கட்டி எழுப்பினார். அதே போல இப்ப 2வது முறையாக நம்ம வருகையிலே வரப்போகிறார். இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அதற்கு முன்பதாக சபையிலே கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்களையும், அவருடைய வசனத்திலே நாட்டப்பட்டவர்களையும், அவருடைய குடும்பங்களை சாந்த ஆவியோடு அவருடைய பிறப்பிடம் கிறிஸ்துவாக கொண்ட குடும்பங்களை கர்த்தர் கட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை அவருடைய முதலாம் வருகைக்கு முன்பதாக எப்படி கட்டினாரோ, அதே போல அவர் 2ஆம் வருகைக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் வீடுகளை கட்ட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதுவே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதை நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு இதை மறக்காமல் இதன்படி நாம் நடக்கும் பொழுது ஆவிலே சாந்தம் உள்ளவர்களாக, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக, குற்றம் இல்லாதவர்களாக நாம் நடக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பங்களை, இன்றைக்கு நிலைமை கீழே விழுந்தது போல இருக்கலாம், ஆண்டவரே யாக்கோபு யாரால் எழுந்து நிற்பான், அதே போல நமது குடும்பத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரே இந்த குடும்பம் யாரால் எழுந்து நிற்கும் என்று நம்மளுக்கு அநேகர் நியாயம் தீர்க்கலாம். அது விபச்சார ஸ்திரீயை அவர்கள் கல் எறிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அதே போல நம்மளுக்கு எதிராக சத்ருவானம் இந்த உலகமும் ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த விபச்சார ஸ்திரீக்கு எப்படி கர்த்தர் நின்றாரோ அதே போல சிறுமைப்பட்டவனை ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கும்படி கர்த்தர் அவனுடைய வலது பார்சத்தில்
நிற்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. எத்தனை பேர் வசனத்தை கேட்டீங்க? பாதி பேர் கேட்டீங்க, பாதி பேர் கேட்கல. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு மெசேஜ் எடுக்கும் பொழுதும் இந்த மகனுக்கு எவ்வளோ போராட்டம். போன மாதம் பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். இந்த முறை ஸ்டெஃபியா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை நேற்றுலாம் ஒரு போராட்டம். அந்த மகனை ஜெபிக்க கூடாதபடிக்கு உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் விழுந்திருந்து இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறார். பலர் தூங்கி கொண்டிருந்தீங்க. நீங்களே சொல்லுங்க, கேட்ட வசனம் கருத்தாக கேட்டீங்களா? அப்படி கேட்டிங்கன்னா கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சிலனா நான் சிசிடிவி கேமராவில் பார்த்துருந்தேன், வெளியே சுற்றிட்டு மேலே விளாண்டுக்கிட்டு. இதெல்லாம் நம் கடைசி காலம். வசனம் இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. போன வாரம் சொன்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதை கொண்டு வரும்? ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வரும். ஆவிக்குரிய வளர்ச்சி ஆவிக்குரிய பலனை கொடுக்கும். ஆவிக்குரிய பலன் ஆவிக்குரிய வல்லமை கொடுக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மீனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் என்னைக்கு அந்த மீன் தண்ணி விட்டு வெளியே வருகிறதோ அதோடைய கதை முடிஞ்சுது. கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தர் பலனாக இருப்பார். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் தான் நமக்கு சோர்ஸ். நமக்கு ஊற்றிடமே கர்த்தர் தான். ஊற்றிடமே கர்த்தர் தான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ படிச்சிருக்கலாம், பல பட்டம் வாங்கியிருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கேட்குறாரு, பட்டம் உலகத்துக்குரியது தான். ஆனால் ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. ஏனோ தானோன்னு உட்காந்துருக்கிறீங்க, ஏனோ தானோன்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் ஒன்றும் பிரயோஜனப்படவில்லை. வந்திருக்கிறீங்க, எப்படி நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க? உங்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா? எந்த நிலையிலாவது நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? என் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது? எனக்கு ஆண்டவருக்கு எப்படி ஐக்கியம் இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது அபிஷேகத்தை நம்பி போனான். அவன் அபிஷேகத்தை நம்பி போனதுனால கோலியாத் தாவீதுக்கு முன்பாக கீழே விழுந்தான். அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. கோலியாத் கையில் ஆயுதம் இருந்தது, தற்காப்பு இருந்தது. ஆனால் தாவீது கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. அவன் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் தாவீதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை திருப்பினார். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்கள் நிலைமை இப்படியே இருக்காது. ஆண்டவர் ஒரு நாள் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம் பக்கம் திருப்புவார். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் திருப்புவார். ஆமென், ஆமென். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சாத்ராக் மேஷாக்கோட இறங்கி வந்தாரோ, அக்கினியான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அருணோதயம் போல இறங்கி வந்தார். இந்த அருணோதயம் என்று பார்க்கும் பொழுது இட்ஸ் a very beautiful scene. It's a wonderful scene. ஒரு முறை விமானத்தில் போகும் பொழுது இட் வாஸ் ஏர்லி மார்னிங் 4:40, 4:40 இருக்கும். கிட்டத்தட்ட 37,000 40,000 அடி உயரத்தில் விமானம் பறந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் அந்த சூரிய வெளிச்சம் பார்த்தேன். பா, வாட் அ க்ளோரியஸ். அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள் என்று சொல்லுகிறது. என்ன அருமையான ஒரு காட்சி. ஓ மை காட். அந்த மேகங்கள், இட் வாஸ் கோல்டு. இட்ஸ் லைக் அ காப்பர். செம்பு போல, தங்கம் போல
என்ன அருமையா இருக்கிறது. அந்த அருணோதயம் போல இயேசு உன் வியாதியின் மத்தியில் இறங்கி வருகிறார். அருணோதயம் போல கர்த்தர் சிங்கக்கப்பில இறங்கி வருவார். அருணோதயம் போல இயேசு சிறைச்சாலையில் இறங்கி வந்தார். அது போல நாம் அவர் மேல வாஞ்சியா இருக்கும் பொழுது அருணோதயம் போல ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போவாது நான் ஏன் இதெல்லாம் திரும்ப சொல்றேன்னா, இப்போவாது அந்த கர்த்தருடைய இதுதான் வசனம், இதுதான் ஜோயல் பேசினாரு, இதுதான் நான் பேசினேன், அதை நான் திரும்பி சொல்றேன். நான் இப்போ இதுவாத பிடிச்சு கொள்ளுங்க. அவர் இறங்கி வருவார், அவர் தூக்கி எடுப்பார், விழுந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆண்டவர் நம் பக்கம் திரும்புவான். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் பக்கம் திரும்பினா ஆண்டவரும் பக்கம் திருப்புவார். அன்பிலே பரிசுத்தத்தில் நிலைத்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவரையும் நாம் கண்டம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சினிமா நடிகன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ நான் யோசிக்கிறேன், எங்கள் பாஸ்டர் அன்னைக்கு கண்டம் பண்ணாமல் இருந்தா இன்னைக்கு அவன் ரோஸ் ஆஃப் ஷாரன்ல இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக இருந்திருப்பார். அது கண்டிக்கும்போது நான் இருந்தேன். நான் அவங்க அப்பா கூப்பிட்டு, அப்ப சின்ன பையன் கெட் அவுட்னாரு. பல ஊழியக்காரங்களோட கண்டம் பண்ணாங்க. இன்னைக்கு கண்டம் பண்றது ஈஸி, ஆனா குறையோட தூக்கி அனைவரையும் இது கஷ்டங்க. அரவணைங்க, அக்செப்ட், தோல்வியை ஒற்றுக்கொள்ளுங்க, பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் கையில கொடுங்க. அது 5000 பேருக்கும் 7000 பேருக்கும் போஷித்து மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்க உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? என்கிட்ட குறை இருக்கு, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், என்கிட்ட பலவீனம் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் பலவீனத்திலே கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கையும் களமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியை இயேசுகிட்ட கொண்டு வரும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டோம், இனி பாவம் செய்யாதே, sin no more. நத்தானியேலே, ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? இயேசு இடத்துல வரும் பொழுது உண்மையும் உத்தமமான இஸ்ரவேலனே என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை குறித்த சாட்சி எப்படி இருக்க போகிறது? What God is going to say about you, what Jesus is going to say about you. எல்லாரை குறித்து இயேசு பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பதாக சொல்ல போகிறார். What he is going to say. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அருமையான வார்த்தை நாம் கேட்டோம். ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் இதே நிலைமை 26வது வருஷம் கண்டினியூ போகுது என்றால் 26வது வருஷம் நோட் பண்ணிக்கங்க, நீங்க நினைக்கிற சக்சஸ் இருக்காது. ஆனா இந்த வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுங்க. செட்ரைட் திங்ஸ். இயேசு என்ன எதை விரும்புகிறார் அதை செய்யுங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கு பிரியமானதை சமைத்து கொண்டு போனான், புசிப்பதற்கு ஏற்றவைகளை கொண்டு போனான். He knew what to give for daddy to get the blessing, the lion's share. அதை புசித்தான். ஈசாக் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுபோல அந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போக போறீங்கன்னா, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பில், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவலாக எந்த பெனிஃபிட் இல்லை, ஆவிக்குரிய ரீதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்றால் உன்னுடைய பிசாசுடைய தாக்குதல், வியாதியின் தாக்குதல், தோல்வியின் தாக்குதல், போராட்டத்தின் தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருப்போமானால் கிறிஸ்து இயேசு வருகையிலே கைவிடப்படுகிற ஒரு அவல நிலை ஏற்படும். எல்லாம் கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீ பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இயேசுவே, ஆவியானவரே, என்னை ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் வந்தவனமாய் அல்ல, நான் வந்தவனமாய் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும், எனக்குள்ள இருக்கிற தேவ அன்பு புதுப்பிக்கப்படட்டும், என் ரட்சிப்பு புதுப்பிக்கப்படட்டும், என்னோட அன்பு புதுப்பிக்கப்படட்டும், என் மனம் திரும்புதல் புதுப்பிக்கப்படட்டும். நான் கர்த்தர் பக்கமாய் திரும்பி போக கிருபை செய்வீராக.
ஹalleluya. இருக்கிற வண்ணமாகவே அல்ல, நான் மறுரூபமாக்கப்பட்டவனாக, புது பலன் பெற்றவனாக, புது கிருபை பெற்றவனாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபை செய்யும். கர்த்தர் பெரிய காரணங்களை செய்யும். பேசின மகனை ஆசீர்வதியும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், எத்தனை இன்னல்கள், இந்த மகன் கொடுத்த இந்த வார்த்தை ஆண்டவரே ஒன்றாயிலும் தரையில் விழாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்வீராக. சபை பெருக செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.